ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறிக்கொள்கிறேன். இந்த வாரமும் புதன்கிழமை ஜெபத்தை யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கற்பித்து கொடுத்த ஜெபத்தை நாமும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்த பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். தீமண்டத்தில் வச்சுக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமேன். இந்த நாளிலும் தேவன் இந்த புதன்கிழமை ஜெபத்தை நடத்துவதற்கு தந்த வாய்ப்புக்காக முதலாவது தேவதாதி தேவனை சோஸ்தரிக்கிறேன், அவர் நன்றியும் செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே தரித்திருப்போம். பாடல் வேலை, மிஷனரி பகுதி, வேத பகுதி, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழிநடத்தி ஒவ்வொரு வேளையும் தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த ஜெப வேலையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனை நோக்கி பார்த்து எங்களோடு கூட இணைந்திருந்து ஜெபத்தை ஏறெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
தூதர்கள் காத்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இவ்வாக்கியத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கவும் கேட்டிருக்கவும் கூடும். ஆனால் இது ஒரு மிஷனரி சங்கத்தை ஏற்படுத்தி அநேக மிஷனரிகளை உருவாக்கி அனுப்பியவதை குறித்து உங்களுக்கு தெரியுமா? மொரேவியன் சகோதர ஐக்கிய கூட்டத்தார் இது ஒரு மிஷனரி ஸ்தாபனம். பலவிதமான துன்பங்களும் பாடுகளும் நிறைந்த மிகவும் கடினமான தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருபவர்கள் இவர்கள். இம்மிஷனரி ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர் ஒரு பெரிய பிரபு. இளமையில் தெய்வ அன்பு இல்லாதவராக வளர்ந்து வந்தார். ஆனால் ஒரு நாள் தன் ஊரில் இருக்கும் ஓவிய கண்காட்சிக்கு சென்றார். அங்கே பற்பல படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. திடீரென்ற ஒரு படம் இவரின் கண்ணில் பட்டது. அதிகமாக இவர் இதயத்தை அப்படம் ஊடுருவி பாய்ந்தது. அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவப்படம். அப்படத்தின் கீழ் இந்த வாசகம்: இவை எல்லாவற்றையும் உனக்காக சகித்தேன், நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய்? இதை பார்க்க பார்க்க அப்பிரபுவின் உள்ளம் உருகியது, இதயம் இளகியது, கண்களில் கண்ணீர் வடிந்தது. சிந்தையில் சிறப்பாக திட்டம் மலர்ந்தது. தன்னை இயேசுவுக்கு கையளித்தார் அவர். சின்சென்ட்ரா பிரபு என்பவரே அவர். தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஊழிய பணிக்காக செலவிட்டார். மொரேவியா மிஷனரி சங்கம் உருவானது. பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் சென்று தனக்கு புது வாழ்வு தந்த கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவித்தார். மொரேவியா சங்கத்தால் பேராராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவர் 1741 ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்று அங்கு பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட காரணமானவர். அன்பரே, இயேசுவின் வார்த்தைகள் உங்களுக்கு எதை செய்து கொண்டிருக்கிறது? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? குயவனின் கரங்களில். ஆண்டவரே, சின்சென்ட்ரா பிரபுவை போன்று என்னையும் பணி செய்ய அர்ப்பணிக்கிறேன் என்பதே. ஆமீன். எல்லா துதியும் கடமும் ஒருவருக்கு உண்டாவதாக. சங்கீதம் 72 1-8 வரையும் வாசிக்க கேட்போமாக. தேவனே, ராஜாவுக்கும் உம்முடைய நியாயத்தீர்ப்பையும் ராஜாவின் குமாரனுக்கும் உம்முடைய நீதியையும்
கொடுத்தரலும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அற்புண்டு வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நனைக்க தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். வேத வாய்ப்பு வாசிக்க முடிந்தாயிற்று. இயேசுவே எல்லா துதியும் புகழும் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை காணும் நம் ஆலய அங்கத்தினர்கள் 26 மே 2021 மிஸ்டர் அப்பன் மெராரி மாசிலாமணி, மாஸ்டர் எட்வின் மேத்யூ, மிஸ்ஸஸ் பினி ரஜினி, மிஸ்ஸஸ் பியூலா தேவன்பு. 27 மே 2021 மிஸ்டர் பி ஸ்டீவர்ட் பாக்கியநாதன், மிஸ்ஸஸ் ஐ ஜெயக்குமாரி, மிஸ்ஸஸ் ஜெயரோஸ் அருள் பாண்டியன். 28 மே 2021 நம் ஐயர் ரெவரண்ட் டாக்டர் ஐ சாமுel பிரபாகர், மிஸ்ஸஸ் பிரிஸ்கா கிஷோர், மிஸ்டர் ஜி மோசஸ், மிஸ்டர் ஜெருபாபெல் ஞானசம்பத். 29 மே 2021 மிஸ்டர் கேவிஎஸ் மோகன்குமார், மிஸ்ஸஸ் சூசை பீட்டர், மிஸ்டர் ஆர்பி வர்கீஸ், மிஸ்ஸஸ் ஷீதல் வெரோனிகா. 30 மே 2021 மிஸ்ஸஸ் ஃபெரிடா மோசஸ், மிஸ் டெபோரா நிராஞ்சனி. 31 மே 2021 மிஸ்டர் ஆர் ஜோசப் பாபு, மாஸ்டர் ஜோஷுவா பெவன் நத்தானியல், மாஸ்டர் எம் சாம் ஜெஃப்ரி பால், மிஸ்டர் நத்தானியல் சுரேந்திரநாத் ராபர்ட். ஜூன் 1 2021 மிஸ்ஸஸ் சரோஜா ஜூலியட், மிஸ்ஸஸ் பத்மா சாம்வெல், மிஸ்டர் ஜே ரஞ்சன் தேவசகாயம், மிஸ்டர் ஜி ஜெயகரன், மிஸ்டர் ஏஇ கருணாகரன், மிஸ்டர் ஜான் ஜஸ்டின் அண்ட் பேபி எஸ் கெசியா ஏஞ்சலினா. திருமண நாளை காணும் நம் ஆலய அங்கத்தினர்கள் 26 மே 2021 மிஸ்டர் டபிள்யூ பால் கிருபாகரன் அண்ட் மிஸ்ஸஸ் ஹானா கேர்லின், மிஸ்டர் டிபி அகஸ்டஸ் பால் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெமீமா பிரியா, மிஸ்டர் ஜே பிரின்ஸ் பாண்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயந்தி. 27 மே 2021 மிஸ்டர் எஸ் ஜேம்ஸ் ராஜையா அண்ட் மிஸ்ஸஸ் ஹெலன், மிஸ்டர் பி ஸ்டீவர்ட் பாக்கியநாதன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஸ்வின், மிஸ்டர் எஸ் மைக்கேல் அண்ட் மிஸ்ஸஸ் ஷாரன். 28 மே 2021 டாக்டர் விஜய் ஜெயகர் அண்ட் மிஸ்ஸஸ் சுமா. 30 மே 2021 மிஸ்டர் அருள் பாண்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயரோஸ். 31 மே 2021 டாக்டர் சாமுel ஜான் சுந்தர் அண்ட் மிஸ்ஸஸ் உஷா. ஜூன் 1 2021 மிஸ்டர் சாலமன் ஹாஸ்டிங்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஷீபா, மிஸ்டர் ஜெயராஜ் மைக்கேல் காலின்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெலன் சோபனா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 28:12 வசனத்தின்படி, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்துக்கு கொடுத்தக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனை பேருக்கும் இல்லாத ஸ்லாகியத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிச்சிருக்கீங்க சுவாமி. அப்பா, இப்போ பிறந்த நாளை காணும் அன்பர்களையும் திருமண நாளை காணும் அன்பான தம்பதியர்களையும் உன் பாதத்தில் சம்பிக்கிறோம். அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி சுவாமி அவங்களுக்கு அப்பா உங்கள் பண்டக சாலையை திறந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உங்கள் ராஜ்யத்தை அவங்க பறைசாற்றும்படியாக சுவாமி நீங்களே அவங்களோட இருந்தப்பா எந்த சூழ்நிலையிலையும் சுவாமி அப்பா அவங்க உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படும்படி நடக்க நீங்கள் கிருபை தாங்க சுவாமி. அப்பா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் ராஜா அப்பா அவங்க அப்பத்தின் தண்ணியை நீங்கள் ஆசீர்வச்சு பலப்படுத்தி தாங்க சுவாமி. அவங்களுக்கு நல்ல ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வெல்த் கொடுத்து அப்பா எந்த காரணத்துலையும் சுவாமி அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா மகிழ்ச்சியான நாளை காணும்படி நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. இன்னும் நீங்கள் அவங்களோட இருக்க போகிறக்கா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, சங்கீதம் 91 பிரகாரம் அவங்களுக்கு நீங்கள் அருணான கோட்டையமாக இருந்து சாமி அவங்களுக்கு பலப்படுத்தி அவங்களுக்கு சகாயம் பண்ணி அப்பா அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் சுவாமி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எந்த
கொள்ளநோயும் சுவாமி தேவையில்லாத செலவும் அவங்களுக்கு வராதபடிக்கு அப்பா நீங்கள் அவங்க கையிட்டு செய்யும் ஒரு பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சு சுவாமி மற்றவங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்க உங்களோட ராஜ்யத்தை அம்மா அப்பா அவங்க கட்டி எழுப்பும் பிள்ளைங்களா காணப்பட கிருபைத்தாங்க. நீர் ஜெயபிரகாஷ் ஸ்தோத்திரம் ரத்த கோட்டைகளை மூடி மறைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆன்லைன் மூலமாக ஜெபிப்பதற்கு இணைந்திருக்கிற திருச்சபையினுடைய குடும்பத்திற்கு வாழ்த்துதலை நன்றியும் நான் தெரிவிக்கிறேன். இந்த ஜெப நேரத்தில் விசேஷமாக நாம் நம்முடைய தேசத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக விசேஷமாக இந்த நேரத்தில் மிஷனரிகளுக்காக ஜெபிக்க நாம் இருக்கிறோம். கோவிட்-19 பாதிக்கப்பட்டு அநேக மிஷனரிகள் ஆண்டுடைய ராஜ்யத்திற்குள்ளே சென்றிருக்கிறார்கள். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கிற குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற மிஷனரிகளுக்காகவும் இந்த நாளிலே பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். என்னோட கூட இணைந்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஜெபிப்போம். நேசிக்கிறதான ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல இந்த ஜெப வேலைக்காக உண்மை நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. திருச்சபையாக இந்த கொள்ள நோய் நாட்களிலும் நாங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளை தந்தீர், இந்த தருணத்தை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோவிட்-19 பாதிக்கப்பட்டு கடந்த நாளில் ஏராளமான மிஷனரிகள் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறார்கள் ஐயா. அப்படிப்பட்ட ஆண்டவரே குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உம்முடைய ஊழியத்தை அவர்கள் உத்தமும் உண்மையுமாக நிறைவேற்றுவதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே தங்களுக்கு அன்பான மிஷனரிகளை இழந்திருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக, ஆறுதலுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஐயா. இயேசுவே, நீரே சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கோதுமை மணிகளாக எங்களுடைய மிஷனரிகளை இந்த நாளிலே தேசத்திலே ஆண்டவரே நாங்கள் விதைத்திருக்கிறோம் ஐயா. அதற்குண்டான அறுவடைகளை நாங்கள் காண வேண்டும் ஐயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. தகப்பனை எத்தனை அர்ப்பணிப்போட இந்த கொள்ளை நோய் நாட்களிலும் அவர்கள் ஆண்டவர் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த பகுதியிலே தங்கி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றினார்களே சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து எல்லா மிஷனரிகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேசம் எங்களும் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற மிஷனரிகளுக்கு கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே, சுகத்தை தாரும் ஐயா. பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக மிஷனரிகளுடைய பெற்றோர்கள் ஆண்டவரே மரித்திருக்கிறார்கள் ஐயா. உடன் பிறந்தவர்கள் மரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. சுதேச ஊழியர்கள் மரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகள் மரித்திருக்கிறார்கள் ஐயா. மிஷனரி ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்கள் இந்த நாளில் உம்முடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறார்கள் எங்கள் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை பரத்திலிருந்து நீர் கட்டளிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான நெருக்கடியான நாளிலே மிஷனரிகள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்வதற்கு பரிசுத்த ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்களும் திருச்சபையாக ஒவ்வொரு நாளும் மிஷனரிகளுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும் ஐயா. மிஷனரிகளுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக. எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு தேவையான பண உதவிகள் பரத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஒரு மனதோட மிஷனரிமார்கள் அத்தனை பேருடைய சுகத்திற்காக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் அத்தனை பேருக்கும் சுகத்தை தாரும் ஐயா. பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. தம்முடைய வல்லமைகளை கரத்திற்குள்ளாக சிலுவை நிழலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான கத்தாவே இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட கத்தாவே நன்றியோடு துதிக்கும்படியாக கத்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கான
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே இந்த கொரோனா காலகட்டத்திலே கர்த்தர் ஆண்டவரே எங்களை நீர் மட்டுமாய் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இந்த போகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த காலங்களிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் கூட என் நாமத்தினாலே வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒன்று கூடி துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே இங்கு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த புதன்கிழமை பிரேயர்லே கர்த்தாவே ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த விசேஷமாய் கர்த்தாவே இந்த கொரோனால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் விடுதலை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐசியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே இறங்கி இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் சுகத்தை கொடுக்கிற தேவன் அப்பா. நீர் சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்துல கர்த்தாவே இந்த லாக்டவுன் ஆண்டவரே முடிந்து ஆண்டவரே நமது ஆலயத்தில் வந்து நம்மை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தருக்கு அந்த கிருபையை தரும்படியாய் முடிதல மண்டாடி ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே இந்த எங்களை ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ பேர் பெறத்திட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாய் முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாரும் அப்பா. விசேஷமாய் கர்த்தர் தாமே கிருபையாய் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயம் ஆயருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அரையறை ஆசீர்வதியார் குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் மூலம் நடுவரே நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தாமே அந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆலயத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள கர்த்தாவே பிள்ளைகளை பேர் பெற தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தாமே மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மேலும் வல்லமை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவையானவரே நீர் இறங்கும் பிள்ளைகளுக்கு எந்த விதத்துல பாதிப்பு வராதபடிக்கு கர்த்தர் நீரும் இந்த தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஆலயத்தில் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தொற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதித்து கர்த்தாவே அதன் மூலமா ஆண்டவரே பெற்றோர் இறந்தவர்கள் பிள்ளைகள் இருந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு மன ஆறுதலை தேர்தலை தந்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு இழப்புகள் ஆண்டவரே. நீர் இனி வேண்டாமப்பா. ஆண்டவரே நீர் ஒரு சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிந்து போகும் அப்பா. நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே இறங்கி இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை வாய்ப்பினை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா காலகட்டங்களிலே வேலை இல்லாமல் ஆண்டவரே இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை தந்து அவர்களுக்கு திருமணம் நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற பெற்றோருக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா காலகட்டத்தில் திருமணம் நிச்சயத்தில் நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப்பின் மூலமாய் பார்த்துக்கொண்டு ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மன கவலைகளை தீர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திருமணமாகி பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்ப்பத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே நீர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மனம் இறங்கும் அப்பா. நீர் மனம் இறங்கும்படியான முடிதல மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே மனம் இறங்கி கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடும் மற்ற இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. முதலாவது நாங்கள் உண்மை தேடும் பொழுது கர்த்தர் நீர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் மனம்
இறங்கு கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷினரிமார்களுக்காக செபிக்கிறோம், மிஷினரிமாக்காக செபிக்கிறோம், பெண்ணிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியத்திற்காக செபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே பாஸ்டர் கமிட்டி அங்கத்தில் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் செக்ரட்டரியாவுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சகோதரியை இருந்து வாடுகிற அந்த குடும்பங்களுக்கு மன ஆறுதலை தேர்தலை தந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று ஊழியம் செய்த மகள் அப்பா, நீர் அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆறுதலின் தேர்தலை தந்து வழி நடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அநேக மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் அப்பா. நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. இனிமேல் ஆலயங்களிலே கத்தாவே ஆண்டவரையும் பாஸ்டர்மார்கள் மற்றும் ஆண்டவரே ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எந்த விதத்திலே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்து வழி நடத்த முடியாது இடத்துல மட்டாடி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனால பயந்து கொண்டிருக்கிற ஒரு பயத்தின் ஆவிகளை எடுத்து விடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே கூட வழி நடத்தும் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப்புக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் அநேக மக்கள் ஆண்டவரே பயனடைகிறார்கள் அப்பா. அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பார்த்து கொண்டு ஜெபத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீரே காத்துக்கொள்ளும் பலப்படுத்த முடியாது செபிக்கிறாங்க. குற்றம் குறைகளை தவாய் நீ மன்னியும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்புறம் தூசை பாவைகள் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கி கத்தாவே எங்கள் பிள்ளைகளை கத்தாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். இந்த கொரோனா நோய் முற்றிலுமாய் ஆண்டவரே கத்தாவை அழிந்து போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த புதன்கிழமை மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை அப்பா நீதாமே எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கி பலப்படுத்தி காத்து வழி நடத்தி வருகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு அருளின வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தாவே அதன்படி நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் சுவாமி கர்த்தாவே நாங்கள் எங்கள் இல்லங்களிலே கூடி வந்தாலும் சுவாமி இந்த ஜெப நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே இருக்க இந்த ஜெப வேளையை நாங்கள் பரிசுத்தமாய் கர்த்தாவே நாங்கள் இந்த ஜெப வேளையிலே பங்கெடுக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்துள்ள வேண்டுமாறு உடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே குறிப்பாக இப்போதும் சிறு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன தேவாதி தேவன் சுவாமி. கர்த்தாவே சிறு பிள்ளைகள் மேல் அன்பும் இரக்கமும் கொண்ட கர்த்தர் நீர் சுவாமி. இஸ்ஸாமே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீதாமே இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தாவே பிள்ளைகளை நீதாமே பாதுகாத்து வழிநடத்தி இருக்க வேண்டுமாறு உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நோய் தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக பிள்ளைகளை உடைய கரங்களிலே தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே பூரண சுகம் கொடுத்தல்வீராக சுவாமி. கர்த்தாவே அதுபோல சுவாமி எங்கள் ஆலயத்தின் பிள்ளைகள் கர்த்தாவே எங்கள் உற்றார் உறவினர்களுடைய சிறு பிள்ளைகள் கர்த்தாவே அதுபோல எங்கள் அருகாமையில் உள்ள சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கரங்களிலே தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே எந்த ஒரு நோய் தொற்றும் பிள்ளைகளை அணுகாதபடி உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து நீதாமே பிள்ளைகளை பாதுகாத்துள்ள வேண்டுமாறு உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த நாட்களிலே நோய் தொற்றினால பாதிக்கப்படுறதை விட அதிகமாக கர்த்தாவே ஸ்மார்ட் போனுக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் கர்த்தாவே அதே மாதிரி வீடியோ கேமுக்கும் அடிமையாகியும் கர்த்தாவே அது போல ஆன்லைன் கிளாஸ்னாலேயும் கர்த்தாவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே அநேகம் பிள்ளைகள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதாமே நல்ல ஆறுதலை கொடுத்து கர்த்தாவே தேவையான ஆலோசனைகளை நீதாமே நல்கியருள வேண்டுமாறு உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே பிள்ளைகளை ஞானமாய் வளர்ப்பதற்கேற்ற நல்ல ஞானத்தை நீதாமே பெற்றோருக்கும் அளித்தருள வேண்டுமாறு உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே நிறைய பள்ளிகளில் இன்னும் ஆன்லைன் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட நேரங்களிலே நீதாமே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி சுவாமி கர்த்தாவே அவர்கள் மனம் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே நீதாமே கிருபை செய்வீராக சுவாமி. ஆசீர்வாதங்களை நல்வீராகப்பா. கர்த்தாவே அது போல கல்லூரி பிள்ளைகளை உடைய கரங்களிலே தருகிறோம் சுவாமி. கல்லூரியில பயில்கிற அநேக கல்லூரிகள்ல சுவாமி இன்னும் ஆன்லைன் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆன்லைன் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீதாமே பிள்ளைகளுக்கு தேவையான இன்டர்நெட் வசதிகள் எல்லாம் கிடைக்க நீர் கிருபை செய்வீராக சுவாமி. மனம் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே தங்களுடைய படிப்புல பிள்ளைகள் கவனம் செலுத்த மாத்திரம் நீர் அவர்களுக்கு அருள் செய்வீராக சுவாமி. கர்த்தாவே வேறு காரியங்கள்ல பிள்ளைகளுடைய மனம் சென்று விடாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமாறு உடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க.
சீக்கிரமாக இந்த நோய் தொற்று கத்தாவே எங்கள் தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு அகன்று போக கிருபை செய்வீராக சுவாமி. கத்தாவே இதனால யாரும் பாதிக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. குறிப்பாக இன்னும் மறுபடியும் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கத்தாவே தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீதாமே பாதுகாத்து வழி நடத்துவீராக. துதிக்கான மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த நாமத்திலே தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. நான் நல்ல நேரத்துக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதன்கிழமை ஆண்டவரே இரவு வேளையிலையும் உம்மை நோக்கி பார்க்க துதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் இசப்பா. அப்பா எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. நன்றி நிறைந்த இரத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய குருவானவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்களுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் உடைய கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து மட்டுமாக நடத்தி வர்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஐயாவின் கூட கத்தாவே நம் கத்தாவே ஊழியத்தில் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கிருபை மகனை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு கத்தாவே ஜனங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஊழியத்தில் நம்முடைய மகனை கொண்டு கத்தாவே நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆண்டவரே சபையின் மூப்பர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டிசி மெம்பர்மாருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கத்தாவே இந்த நாட்களில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் கொடுத்த நல்ல ஆண்டவரே அவர்கள் கொடுத்த பொறுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே உடைய ஊழியங்களை எல்லாரும் சேர்ந்து செய்யத்தக்க கத்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனா நாட்களில் கத்தாவே ஆலயம் திறக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி ஆண்டவரே நாங்கள் இருக்கிறது நீர் அறிவீர் ஐயா. சீக்கிரமாக நோய்களில் இருந்து கத்தாவே ஒரு பெரிய விடுதலை தந்து ஏகோபித்து ஆலயத்தில் நாங்கள் மகிமைப்படுத்த அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே அநேக முதியோர்கள் ஆண்டவரே இந்த புதன்கிழமை ஜெபத்தில் வந்து கலந்து கொள்வார்கள் ஐயா. இந்த நாட்களில் அவர்கள் இந்த ஜெபத்தில் வர முடியாதபடிக்கு இன்னைக்கு வீடுகளில் இருக்காங்கப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் முதியோர்களுக்கு நீங்க கொடுத்து அப்பா அவர்களை தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அநேகர் கர்த்தாவே முதியோர்கள் தனிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி மனவேதனையோடு துக்கத்தோடு இருப்பேன் நீர் அறிவீர் ஐயா. நாம் இங்கே இருக்கிறோம், பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்காங்கப்பா. அந்த தாய்மார்களே தகப்பன்மார்களே கர்த்தர் நீர் தாங்கி அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே இந்த நாட்களில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே நிறைய பிள்ளைகள் தங்கி இருக்கிறது நீர் அறிவீர் ஐயா. ஒவ்வொருவருக்கும் நீங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அப்பா வீடுகளுக்கு அழைத்து வர முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொடுத்த நல்ல சுகத்துக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்பா நீர் கொடுத்த நல்ல சுகங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே சிறுவர்கள், முதியோர்கள், பெரியோர்கள், வாலிபர்கள் எல்லாருமாய் கர்த்தாவே ஆலயத்தை நாங்கள் ஆராதிக்கணும். அதுக்குரிய வழி வாசலை கட்ட திறந்து தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஆண்டவரே ஏழை மக்களுக்கு ஊழியங்களுக்கு என்று கொடுக்கிற ஆலயத்தில் உள்ள குடும்பங்கள் நிறைய உண்டு சாமி. கொடுக்கிற குடும்பங்களை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமும் அந்த பிள்ளைகள் மூலமா இன்னும் அதிகமாக மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே லண்டன் மிஷனரி சர்ச்சு ஆண்டவரே எங்களுக்கு 200 ஆண்டுக்கு முன்பாக எசப்பா அந்த பகுதியில் மிஷனரிகள் வந்து தங்கியிருந்து ஆலயத்தை கட்டவும் ஊழியங்களை செய்யவும் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அதே போல ஆண்டவரை வருகை வர்றதுக்கு முன்பாக இன்னைக்கு இந்த பகுதியில் ஆண்டவரை இந்த சர்ச்
மெம்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்க இன்னும் வர நாட்களில் சபையிலே மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, தேசத்திலே சபையில இருந்துதான் எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி இருக்கீங்கப்பா. அப்படியாக இந்த சென்னை பட்டணத்துல இருந்து மாபெரும் எழுப்புதல் தேசத்துக்கு உண்டாகட்டும் தாவே. உடைய வல்லமின் கரம் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலயத்துல வேலை செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அரைக்கணனுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். என் குடும்பங்களுக்கு சகோதரிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. உங்களுடைய கிருபைகள் அவர்களை அதிகமாக தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அன்புள்ள தாப்பனை ரட்சிப்பின் சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அன்புள்ள தகப்பனே, உடைய நாமும் மகிமைப்படட்டையா. மிஷினரி அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். ரூத்தக்கா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபை மகளை அதிகமா தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆலயத்துல இருந்து வருகிற மக்களுக்கு உடைய சுவிசேஷத்தை சொல்லி ஜெபித்து ஆறுதல் படுத்துகிற நீர் அறிவீரையா. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆலயத்துல பிரஜாதி மக்கள் வந்து ஆலயத்துல வந்து ஜெபித்து விண்ணப்பங்களை வைத்து விட்டு பிள்ளைகள் கடந்து போறாங்கப்பா. அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. இன்னும் அந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் பிரஜாதிகளுக்கு கர்த்தாவே நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் பெரியவர் ஐயா, பெரிய காரியங்களை செய்கிறவரப்பா. ஒருவேளை மனுஷன் முகத்தை பார்க்கலாம், நீரோ ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் அறிந்திருக்கிறீர்கள், ஆராய்ந்து பார்க்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே அப்படியாக நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிறைந்த ஆண்டவரே சோத்திர சாமி, இந்நாளிலும் நோக்கி துதிக்கிறோம் தகப்பனே. நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொரோனா என்னும் வைரஸ் உலகத்திலே பரவிருப்பதால் அநேக மக்கள் பயந்து கொண்டிருக்க சாமி, இந்த பயத்திலிருந்து எங்களை விடுதலை தர நீ தாமே எங்களை காக்கும்படியாக வேண்டிக் கொள்க சாமி. ஆண்டவரே, அநேக மக்களுடைய மரண ஓசையும் கண்ணீரும் அழுகையும் ஆண்டவரே அநேகமாக ஒலித்து கொண்டிருக்கு சாமி. ஆங்காங்கே துன்பத்தாலே துயரத்தாலே கஷ்டப்படும் அனைத்து மக்களையும் உன் கருத்தில் ஒப்படைக்கிற சாமி. நீ தாமே அவர்களை காக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, அநேக மக்கள் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே எதுக்கிறார்கள் சாமி. அவர்களை நீர் பத்திரமாக பார்த்துக்கொள்ள சாமி. எந்த ஒரு மரண இழப்பும் ஏற்படாதபடி அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை நீ தந்துடு சாமி. தேவையான மருந்தும், அவருக்கு தேவையான ஆக்சிஜனும், அவருக்கு தேவையான படுக்கையும் நீ தாமே அவருக்கு தேவையான மருத்துவத்தையும் தரும்படியாக ஆண்டவரத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கருணை ஏற்கும்படியே மக்களை நீ காத்துக்கொள்ளும் சாமி. ஆண்டவரே மக்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தந்துடு சாமி. உண்மையே துதிக்கும் பிள்ளையும் ஆண்டவர் உண்மையை துதிக்கும் அநேக மக்கள் ஜபித்துக் கொண்டிருக்க சாமி. அவர் ஜபங்களையும் அவருடைய ஜபத்துக்கேற்ற பலனை நீ அருளும் சாமி. ஆண்டவரே, அநேக மக்கள் கண்ணீராலும் கவலைகளாலும் நிறைந்து கொண்டிருக்க சாமி. இந்த கொரோனா எனும் தொற்று பரவியதால் அநேகருடைய பணிகளும் அநேகருடைய மக்களின் பொருளாதார வளர்ச்சியும் குறைந்து உள்ளது சாமி. நீரே அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியத்தை செய்து முடிக்க நீர் உதவி புரியும் சாமி. குறிப்பாக ஆண்டவரே, சாலை ஓரங்களிலே வியாபாரி செய்யும் சிறு குறு தொழில் செய்யும் அநேக மக்களையும் கரத்தில் ஒப்படைக்கிற சாமி. ஒப்படைக்கிற தகப்பனே, இந்த லாக்டவுன் பீரியடிலே அவர்கள் பணியின்றி தவிக்கிறார் சாமி. இந்த வியாபாரம் மூலமாக அவர்கள் பல வியாபாரம் பொருளாதாரம் பெருக்கி அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாமி. இதன் நிமித்தமாக வியாபாரம் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதனாலே அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் குறைகிறது தகப்பனே. அநேக மக்களுடைய கவலை நீ தொடையும் சாமி. அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீ செய்திடும். தேவனுடைய வல்லமுடைய கிருபையினாலே அவர்களை ஆசீர்வதி சாமி. வியாபாரம் செய்யும் போது எந்த ஒரு தொற்று பரவாதபடிக்கு நீ தாமே அவர்களை காக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. அநேக மக்களுடைய கவலைகளை தீரும். அவர் தேவையான உணவுகளையும் அவர் தேவையான மருத்துவத்தையும் நீ தந்தோடு சாமி. ஆம் தகப்பனே, நமது ஜபத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் சாமி. ஆண்டவருடைய நாமத்தினால் ஜபிக்கும் ஒவ்வொரு ஜபமும்
கர்த்தருடைய பாதத்துக்கு செல்ல நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்க சுவாமி. ஆம் தகப்பனே, இவ்வாறான நாட்களிலே இந்த கொரோனாவிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் சுவாமி. இதிலிருந்து எங்கள் கண்ணீரையும் கவலையும் நீ துடையும் சுவாமி. ஆம் தகப்பனே, ஆண்டவரை எப்போது விடியும் என்று காத்திருக்கும் ஜாமக்காரனை பார்க்கலாம் என் ஆத்மா அதிகமாக காத்து கொண்டு சுவாமி. நீர் தாமே வந்து எமது கவலைகளை தீரும் தகப்பனே. உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரே இந்த கொரோனாவிலிருந்து எங்களை விடுதலை தாரும். அநேக மக்களுடைய கவலைகளை தீரும். அநேக மக்களுக்கு விடுதலை தாரும் சுவாமி. ஆம் தகப்பனே, குறிப்பாக எமது ஆலயத்தை உம் கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆலய அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உம் கரத்திலே ஒப்படைக்கிறேன் சுவாமி. இந்த தொற்று அவர்களை பரவாதபடி அவர்கள் இல்லங்கள் தோறும் சென்று அவர் குடும்பத்தை ஆசீர்வதித்து அந்த தொற்று பரவாதபடி நீ காத்துக்கொள்ள சுவாமி. அப்படியே அந்த தொற்று பரவிந்தாலும் அந்த தொற்றிலிருந்து விடுபட நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் தகப்பனே. ஆம் சுவாமி, இந்த கொரோனா மூலமாக உடல்நிலை குறைவாகும் எமது ஆலய மக்கள் அநேக பேர்கள் மறித்திருக்கிறார் சாமி. அவர்கள் இல்லங்களுக்கு சென்று அவர்கள் கண்ணீரோடு இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்களுக்கு ஆறுதல் தரும் சாமி. அவர்கள் குடும்பத்துக்கு சென்று நீர் உருவாய் தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் குணமடைய நீ மன உளைச்சலிருந்து குணமடைய நீ காத்துக்கொள்ளும் தகப்பனே. சோதரம் சுவாமி. இவராக நம்ம ஆலய போதகரை கரத்திலேயே ஒப்படைக்கிறோம் சுவாமி. அவர் செய்து கொண்டிருக்கும் பணியை இன்னும் பலமாக செய்ய அவருக்கு உதவி புரியும் சுவாமி. அவர் செய்யும் ஜபத்திலே நீ தரித்திரும் தகப்பனே. அவர் வல்லமையா அவர் செய்து கொண்ட உதவிகளை மென்மேலும் செய்ய நீர் அவருக்கு உதவி புரியும் சுவாமி. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆலய கமிட்டி மெம்பர்களை நீ ஆசீர்வதியும். உடைய நாமத்துமாக அவர் செய்யும் பணியையும் இன்னும் பலப்படுத்தும் சுவாமி. யூடியூப் மூலமாக அநேக மக்களுக்கு ஜபத்தை வெளிப்படுத்தும் வசந்தண்ணாவையும் அவர் குழுவினரை நீ ஆசீர்வதியும் சுவாமி. குறிப்பாக இமான் சகோதரையும் அவர் ஜபிக்கும் ஜபத்தையும் நீர் அவர் செய்யும் ஊழியத்தை நீ காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திர சுவாமி. ஆலய பணியாளர் பின்னனாவையும் அவர் குடும்பத்தை நீ காத்துக்கொள்ளும். ஆரோக்கியனாவை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. குறிப்பாக பணியா ஆண்டவரே ஆலய காவல் பணியாளர்களை நீ ஆசிரியம் சாமி. ஆண்டவரே சுந்தரனாவே அவர் குடும்பத்தை காத்துக்கொள்ளும் சாமி. இவ்வாறாக எமது கவலைகளையும் அநேக குறைகளையும் கரத்திலே ஒப்படைத்துகிறோம் சாமி. நீரே காத்து வழிநிறுத்த முடியாது கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான சிஎஸ்ஐ மிஷனரி சாப்பல் திருச்சபையின் அங்கத்தினர்களும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆகிய உங்கள் யாவருக்கும் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறி இந்த புதன்கிழமை ஜெபத்தில் ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டிருக்கிற யாவரின் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஜெபத்தில் உருக்குலைந்து போன உலக தேசங்களுக்காகவும் தேச தலைவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், கொடிய கொரோனா கொள்ளை நோயினால் வாடும் நமது தேச மக்களுக்காகவும், நமது தமிழக அரசாங்கத்தின் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்காகவும், எல்லா அதிகாரிகளுக்காகவும், நமது இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சமாதானம், ரட்சிப்பு, நோயிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிப்போமாக. வேதம் இவ்விதமாக கூறுகிறது. லேவியராகமம் 26:6 உங்கள் நாட்டில் சமாதானத்தை உருவாக்குவேன், நீங்கள் பாதுகாப்புடன் இருப்பீர்கள். சங்கீதம் 119, 165 வசனம் விதமாக கூறுகிறது. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை. லூக்கா 1:79 வசனம் விதமாக கூறுகிறது. இருளில் மரண பயத்திடையே வாழும் மக்களுக்கு தேவன் உதவி செய்வார், சமாதானத்தை நோக்கி அவர் நம்மை வழி நடத்துவார். யோவான் 14:27 வசனம் விதமாக கூறுகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கொலோசியர் 1:20 வசனம் விதமாக கூறுகிறது. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மேற்கண்ட இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதன்கிழமை ஜெப வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த அற்புதமான ஆன்லைன் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர்
பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற மக்களுக்கு நீர் மறு உத்தரவு அருள பிரியமாக இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய தேசம் முழுவதும் ஆண்டவரே உருக்குலைந்து போயிருக்கிறது. சமாதானத்தை தேடி அநேக திருச்சபை மக்களாகிய நாங்கள் ஆண்டவரே இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஒரு தெய்வீக சமாதானம் எங்களுடைய தேசத்திலும் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாட்களை எங்களுடைய தேசத்திற்கும் எங்களுடைய தமிழகத்திற்கும் தந்தருளும்படியாக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறோம். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை என்று சொல்லி உம்முடைய வேத வார்த்தை ஆண்டவரை இவ்விதமாக கூறுகிறது சுவாமி. ஆண்டவரை நீர் சொல்லிய வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதை பார்க்கிலும் வானம் பூமி ஒழிந்து போவது இலகுவாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. அப்பேற்பட்ட வல்லமுள்ள உம்முடைய திருவார்த்தைகள் சமாதானத்தின் தேவன் தாமே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தையும் கண்ட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டுகிற கிருபையின் மூலமாக நீர் அளிக்கும்படியாய் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறோம். இருளில் மரண பயத்திலே வாழும் மக்களுக்காக தேவன் உதவி செய்யும்படியாய் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை நோக்கி அவர் நம்மை வழிநடத்துவார் என்று உங்களுடைய வேதம் கூறுகிறது சுவாமி. நீர் எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இக்கட்டான நேரத்திலும் வழிநடத்துகிற தேவன். ஆண்டவரே நீர் கடைசியாக ஆண்டவரே உம்முடைய சீஷர்களை பார்த்து கூறிய இந்த அற்புதமான இந்த வேத வாக்கியத்தையும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் மறுபடியுமாக உங்களுடைய சமூகத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி உங்களுடைய வேத வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாக ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் சமாதானத்தின் காரணர் என்று சொல்லி வேதம் உம்மை பற்றி மிகவும் தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைக்கிறது. நீர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தாலே அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவைகளும் மண்ணில் உள்ளவைகள் அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அதன் மூலமாக நம்முடைய ஆண்டவரே தேவனுடைய அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மனிதனாக அனுப்பிவித்து அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக ஒரு சமாதான உடன்படிக்கை சிலுவிலே செய்தீர் சுவாமி. அந்த சமாதானத்தையே எங்களுக்கு வைத்து வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வாக்கு தகராறு சுவாமி. ஆண்டவரே நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, நீ சொன்னபடியே எங்களுக்கு ஆகக்கடுவது சுவாமி. தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்க இந்த நேரத்திலே திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பாதத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரேன். எங்களுடைய திருச்சபை மக்களும் எங்கள் குடும்பத்திலும் அநேகர் ஆண்டவரே இவ்விதமான ஜெபத்திலே கலந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவரே இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக மீடியாக்கள் மூலமாக ஜெபித்து உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி கொண்டு இருக்கிறதான இந்த வேளையில் கர்த்தர் தாமே இறங்கி எங்களுடைய தேசத்தையும் தேசத்தின் மக்களையும் ஆண்டவரை திருச்சபையில் மக்களையும் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற எல்லா ஆண்டவரே மக்களையும் விசுவாசிகளையும் ஆண்டியார் அதிகாரத்தில் உள்ள ஆண்டவரே எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் அவருடைய உடன் மந்திரிமார்கள் யாவரையும் சமாதானத்தோடு ஆசீர்வதித்து மக்களுக்கு சேவை செய்ய ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான நாட்களை தரும்படியாக நேரத்தில் நான் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில் உள்ள போதர் ஐயா அவர்களுக்காகவும் எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே இந்த டயசிஸ் மூலமாக செய்கின்ற எல்லா ஊழியங்களுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கொடூரமான நாட்கள் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு படிப்பினையாகவும் ஒரு ஆண்டவரே ஒரு ஆண்டவர் வழிநடத்துதலாகவும் நீர் எங்களை வழிநடத்தின தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற மக்களை விடுவித்து அவர்களை வனாந்தரத்திலே நீர் வழிநடத்தி ஆண்டவரே நித்தியமான அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது போல நீர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு திரும்பி வருகிற
ஆண்டவரே, இந்த வருகைக்கு சமீபமாயிருக்கிற நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய மகா பெரிய பிரசன்னம் எங்களையும் எங்களுடைய திருச்சபை மக்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வழிநடத்த முடியாது. இந்த நேரத்தில் நான் செபிக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை எங்களுடைய கர்த்தரும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் தமிழ்நாட்டிற்காக இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல தேவனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதன்கிழமை ஜெப கூடுகைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டி எல்லா நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்கள் தேசத்தை இவருடைய கருத்தில் கொடுக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை இவருடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது கர்த்தாவே நீ போன்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இப்பொழுதும் தேசத்தில் ஆண்டவரே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய அரசிலே ஆண்டவரே முதலமைச்சராக செயல்படுகிற ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு கொடுத்திருக்கிற ஞானத்திற்கு நன்றி. அவர் மூலம் முன்னெடுத்து செயல்படுகிற எல்லா நல்ல திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரோடு இணைந்து செயல்படுகிற அமைச்சர் பொறுப்புகளுக்காகவும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மக்கள் பணிகளை உண்மையில் உத்தமத்தோடு செய்ய ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க பயன்படுத்தபடியாக வேண்டிக் கொள்கிறோம். அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஞானமாய் பயன்படுத்தபடி ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கடியான வேலையில பெருந்தொற்று பாதிக்கப்பட்ட தருணத்தில அரசு இயந்திரம் சரியாக செயல்படுவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்க தமிழ்நாட்டு மக்களை இந்த கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து போல ஜெபிக்கிறோம். இந்த ஊரடங்கு காலத்துல வேலையை தவிர்க்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய வாழ்வாதாரங்கள் சந்திக்கப்பட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவருடைய தேவையை சந்தியும் சுவாமி. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில ராஜா நீர் ஒவ்வொருவரையும் கரம்பிடித்து நடத்தபடியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தமிழ்நாட்டிலே ஆண்டவரே எல்லா நிலையிலும் தமிழ்நாடு முன்னேற்றம் கண்டுகொள்ள உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பொருளாதாரத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இழப்புகையெல்லாம் நாங்கள் சரி செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கல்வியிலே எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே தமிழ்நாட்டிலே கல்வி அந்த புதிய கல்வி கொள்கையிலே இருக்கிற ஆண்டவரே பல்வேறு காரியங்களை சரி செய்து ஆண்டவரே தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வராமல் ஆண்டவரே நீ பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் சுவாமி. தேர்வுகள் எழுதுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிளஸ் மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு ஹையர் எஜுகேஷன் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம் சுவாமி. அப்பா நீங்கள் எல்லா பதத்தையும் பயத்தை அப்புறப்படுத்தி போகிறாயா. மாணவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசிரியர்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா பெண்மேலும் நீங்கி போக ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலை வாய்ப்பு இல்லாத வேலை வாய்ப்பு கிடைக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே நீ எங்க தமிழ்நாட்டை தெரிந்து கொண்ட தேவன். தேவாவை அனுப்பி இந்த தேசத்துல ராஜா 1ஆம் நூற்றாண்டிலே தேவனுடைய அன்பை எல்லா மக்களுக்கும் நீர் அறிவிக்கிறையா. அதற்காக ஸ்தோத்திரம். அன்று விதைக்கப்பட்ட விதையானது இன்று தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் ராஜா அப்பா உண்மையை அறிந்த மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் கர்த்தாவே இன்னும் அநேகருடைய ரட்சிப்பின் வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டை ரட்சியும் சுவாமி. தமிழக மக்களை ரட்சியும் சுவாமி. நீர் ஒரு பாதுகாப்பை தாரும் சுவாமி. இந்த நாட்களிலே எல்லா மக்களும் ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பயங்கள் பதட்டங்கள் நீக்கி போறங்க சுவாமி. எஸ் ராஜா நீ கூட இருக்கப்பா. எங்க தேசத்தின் மீது உமரி ஆவியை ஊற்றுக ராஜா. அப்பா சமாதானத்தின் ஆவியை நீ ஊற்றுக அப்பா. எங்க தேசத்துல அப்பா உம்முடைய சத்தியமும் உம்முடைய சமாதானம் பெருகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மக்களையும் நீ பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்துல ஆண்டவரே இப்பொழுது தற்காலிகமாக மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் நிரந்தரமாகவே இந்த மதுபான கடைகள் மூடப்படும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதன் மூலம் மதுவுக்கு அடிமையானவர்கள் எல்லாம் ஒரு பூரண விடுதலை பெற்றுக் கொள்ள கிருபை செய்யும். குடும்பங்களில் ஒரு விடுதலை வாழ்வு கிடைக்க ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் சுவாமி கர்த்தாவை இந்த நாட்களிலே ஒரு கிருபைக்குள் மூடி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் உதவி செய்யும். எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய நாமம் இந்த தேசம் தொழிக்கப்படட்டும். இந்தியாவிலே தமிழ்நாட்டின் மூலமாக ஒரு எழுப்புதல் வந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கிற கிருபை செய்ய ராஜா. இப்படி திருக்கரத்தில் ஒப்புவித்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமான
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் மத்தியிலே ஆண்டவரை பற்றி சொல்லும்படியாய் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் தைரியமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள், பிசாசை வெல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இதோட பெரிய காரியத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்பப் போகிறார். ஒரு சிறிய வசனத்தை நான் சொல்லி உங்களுக்கு முன்பாக ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Matthew chapter 6 verse 8. பக்கம் 9. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 9. நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். எவர்களைப் போலனா மேல இருக்குது, அதை நீங்க படிச்சு பாருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு சொல்றாரு, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே, நல்லா பாடுங்க, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, நீங்க நினைக்க மாட்டீங்க, நினைக்கிறதுக்கு முன்னாவே. இப்ப பகல்ல நீங்க நினைப்பீங்க, ஆனா ஆண்டவர் காலையிலேயே அத முன்னமேனா பிஃபோர், முன்னமே என்ன பண்றாரா? நல்லா பாருங்க அந்த வசனத்தை. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் பாருங்களேன், என்ன தேவை என்பது நமக்கு அறிஞ்சிருக்கா பாருங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை பிள்ளைகளை அப்பா இடத்துல கேட்டாதான் சொல்ல முடியும், அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு. ஆனா நம்ம பரம பிதா பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பாருங்களேன், நம்ம கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த காலகட்டத்திலே நாம் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர், தேவைக்காக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் அவருடைய தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவரிடத்துல ஊக்கமா கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன் அவர். நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் செய்வார். ஆண்டவர் அற்புதமாய் உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார். நீங்க ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை வழி நடத்துவார். ஒருவேளை மரண படுக்கையில இருந்து, ஒருவேளை ஆக்சிஜன் பற்றாக்குறையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்துல அவர் பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த ஆக்சிஜனை உங்களுக்கு அனுப்ப போகிறார். அந்த ஆக்சிஜன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தைரியமாயிருங்கள், திடமனதாயிருங்கள். நீங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாயிலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு எனக்கு ஜீவன், இயேசு எனக்கு ஜீவன், இயேசு எனக்கு ஜீவன் என்று நீங்க சொல்லும் போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்கள் பக்கத்துல இருக்கிறார். டாக்டர் ஒருவேளை உங்க பக்கத்துல இல்லாம இருக்கலாம், நர்ஸ் ஒருவேளை உங்க பக்கத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு உங்கள் பக்கத்துல இருக்கிறார். உங்களை முன்குறித்தவர், அவருடைய பிள்ளைகள் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய தூதர்களை வைத்திருப்பார் ஆண்டவர். நீங்க பயப்படாதீங்க, ஐயோ என்னுடைய பிள்ளைகள் பக்கத்துல இல்லையே, என்னுடைய கணவர் பக்கத்துல இல்லையே, என்னுடைய மனைவி பக்கத்துல இல்லையேன்னு அனாதை போல நீங்கள் தவிக்காதீர்கள். ஆண்டவர் 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 உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். மகளே மகனே என்று அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தூங்காமலும் அவர் கண்கள் முழித்து கொண்டு இருக்கிறது. எதுவும் உங்களுக்கு நடக்காதபடி அவர் பார்த்துக் கொள்வார். ஒரு சிறிய ஒரு பாடலை, ஒரே ஒரு கவியை பாடி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஏகோவாயிரே, எல்லாம் சொல்லுவோம். எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக
செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபத்திற்கு அனைத்திற்கும் தருபவரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாடும்போது ஆண்டவர் உங்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். விசுவாசத்தோட பாருங்க. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. இன்னொரு முறை. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு தேவையா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு மருத்துவமனை தேவையா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு பணம் தேவையா இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் விதவிதமான தேவைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவரே தான். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் அவர் ஒருவர் தான். உங்களுக்கு என்ன தேவையோ இந்த பாடலை பாடுங்க. யெகோவாயீரே, என் தேவையெல்லாம் சந்தியும், என் தேவையெல்லாம் தருபவர் அவர் தான். சொல்லுங்க. உங்க வீட்டை தேடி வரோம், உங்க வாசலை தேடி வரோம், உங்க வீட்டுக்குள்ள வரோம். ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே இயேசுவே, யெகோவாயீரே, தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிறவரே. மத்தேயு 6:8 ராஜா, அப்பா, நாங்கள் முன்னமே நீர் அறிந்திருக்கிறீர், அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முன்னமே நீர் அறிந்திருக்கிறீர், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு நம்ம அநேக ஜெபங்களுக்காக நம்முடைய திருச்சபையின் சகோதர சகோதரிகள் ஜெபத்தை ஏறெடுத்திருக்கார்கள். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதம் 72:8, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். நம்மை கடவுள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அதே சங்கீதம் 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனும் அவர் விடுவிப்பார். 13ஆம் வசனம், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று சொல்லி, இவ்வாறாக ஈசாயின் புத்திரனின் தாவீதின் விண்ணப்பம் முடிந்ததுன்னு சொல்லி இந்த சங்கீதம் 72 நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, உதவியற்ற சூழ்நிலையில் சிறுமைப்படுகிற நேரத்தில் கூப்பிடும் போது அவர் நம்மை நிச்சயமாகவே விடுவிப்பார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார் என்று வேத வசனப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறார். எனக்கு அருமையான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறீர்கள். சபையோடு இணைந்தும் தனி ஆர்கனைசேஷனுடைய இணைந்தும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறீர்கள். ஊழியத்தை செய்து கொண்டால் அவருடைய நற்செய்தி நீங்கள் அறிவித்துக் கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். நம் கிறிஸ்துமஸ் காலங்களில் வாசிக்கக்கூடிய வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, இன்று கர்த்தர் கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்கார் என்று சொல்லி அவராக தேவதூதன் அறிவித்த செய்தி நற்செய்தி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நற்செய்தி என்றால் என்ன என்று சொல்லி கேட்கும்போது, கொரோனா இல்லை, அது முடிந்து விட்டது, பூமியில் அந்த கொரோனா வைரஸ் இல்லை என்று சொல்லி நாம் கேட்டால் அது எவ்வளவு பெரிய நற்செய்தியா இருக்கிறோம். இந்த உலகத்திலே தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த வேத வசன்படியும், இந்த வேத வசன்படி தேவன் நம் மீது வைத்து
அன்பின் நிமித்தமாக நமக்கு ஒரு நற்செய்தியை அவர் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு வருகிறோம். அநேக நாட்களிலே நம்ம இந்த துர்ச்செய்தியை தான் அநேக நாட்களில் கேட்டுக்கொண்டே வருகிறோம். அனுதினமும் செய்தியை எடுத்து பார்த்தால், வாட்ஸ்அப்ல பார்த்தாலே ஒரே துர்ச்செய்தி தான் வந்து கொண்டு வருகிறது. இந்த நற்செய்தி நாம் கேட்கிற நாட்கள் எப்பொழுது கொரோனா இல்லை என்று சொல்லுகிற நாட்கள் எப்பொழுது என்று சொல்லி ஏங்கி தவித்து ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். குழுக்களாக அமர்ந்து ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தேவை சந்திக்க முடியாத நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் குழுக்களாக இருந்து ஜெபிக்கும் போதும், ஆண்டவரே இந்த கொரோனா இல்லை, இந்த வைரஸ் நம்ம விட்டு போய்விட்டது, இந்த உலகத்தை விட்டு தேவன் எடுத்து போட்டார் என்று சொல்லி நாம் அந்த நற்செய்தி கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். அது இந்த நாளோ அது எந்த நாளோ அது தேவனுக்கு தான் தெரியும். தொடர்ந்து நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு கொரோனா பற்றி அதிகமாக பேசாத பிடிக்கும். அப்போ நம்ம பெந்தேகோஸ்து நாட்களை அனுசரித்தோமே, அதில் சொல்லப்பட்ட வசனம் அப்போஸ்தலர் 2 வசனத்திலே, கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து தான் இந்த நாட்கள் பேச வேண்டும். பைபிள் உள்ள அற்புதங்களையும் அடையாளம் குறித்து அநேக நபருக்கு நாம் எடுத்து சொல்லும் போது, நம்பிக்கை ஊட்டுகிற வசனங்களை நாம் எடுத்து சொல்லும் போது, திக்கற்றவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இது புரோஜனமாக இருக்கும். கொரோனா காரியங்களை நம்ம அநேகருக்கு ஆக்சிஜன் இங்கே கிடைக்கிறது, மருத்துவமனை அங்கே இருக்கிறது சொல்லி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தகவலை சொல்லும் போது, இதிலே நம்ம தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையும் நம்ம எடுத்து உரைக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நற்செய்தி. இந்த நற்செய்தி நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து, தேவனே எங்கள் இந்தியாவை நீங்க சந்திங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்களை சந்திங்க, என் குடும்பத்தை நீங்க சந்திங்க. ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தில் நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் பலவீனங்கள் தான், எங்கள் பலவீனங்களை நீர் அறிந்தவர் என்று சொல்லி நம் நம்பிக்கையோடு காத்திருப்போமா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். முடிவு ஜெபத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் அநேக வசனங்களை நாம் வாசித்து தியானித்திருக்கிறோம். இதே போலவும் இந்த ஒரு வசனமும் ஒரு கண் முன்பாக வைத்துவிட்டு ஜெபிப்போம். 1 தீமோத்தேயு 2 வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குற சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு உள்ள ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்து எங்கள் வழியெடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடக்கிற இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இருக்கிற பாதிப்பை நீர் அறிவீர் ஆண்டவரை நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. தாப்பனே, இந்த கொரோனா வியாதி வைரஸ் இந்த உலகத்தை விட்டு சென்று ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே உலகத்திலே மக்கள் சந்தோஷமும் சமாதானமாக வாழ கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் படுகிற கஷ்டங்களில் அறிவீராண்டவரே, எங்களை நீர் மனம் இறங்கி எங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். எங்களை மீட்கும் பொருளாக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் தாமே எங்களை ரட்சிக்க வந்தவர் என்கிறதை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு சத்தியத்தை அறியவும் அதை நீர் தாமே அந்த ஒவ்வொருவரும் பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி சுவாமி. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே, அது உமக்கு சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது சுவாமி என்று நீ விரும்புகிறீர்கள் ஆண்டவரே. நீ சித்தம் கொண்டிருக்க சுவாமி. அந்த சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய மகத்துவத்தை அறிவிக்கிறதாக, உடைய சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கத்தக்கதாக நம்பிக்கை விட்டு வார்த்தைகளை வேத வசனத்திலிருந்து எடுத்து சொல்லவும், நம்பிக்கையான விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கவும், நீர்தாமே எங்களுக்கு அனல் மூட்டி ஜெபத்திலே தரித்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஆவிக்கிற வரங்களை தந்து முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் பிரசவக்கம் அந்த சிஎஸ்ஐ மிஷனரி சேப்பலிலே இருக்கிற ஒவ்வொரு சபை மக்களும் நீர் எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நீர் அனல் மூட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே வியாதினால் பாதிக்கப்பட்ட
மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய உடன்பந்தவர்களை இழந்த குடும்பத்தில் இழப்புகள் ஏற்பட்டு அன்றைய ஆறுதல் தேர்தல் அடையாமல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பாதுகாத்து வழித்து ஜெபிக்கிறோம். தந்த சுகத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். சோதனை ஒவ்வொரு நீ பலப்படுத்த ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிப்பட்டிருக்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆறுதல் தேவனை சமாளித்து கட்டளையிட்டு வியாதி அவர்களை விட்டு விலக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இனிவரும் காலங்களில் ஆண்டவரே திருச்சியை வீடும் ஆண்டவரே அநேக ஊழிய சபைகளும் இணைந்திருந்து சுவிசேஷத்தை ஆண்டவரே நற்செய்தியாக அறிவிக்கத்தக்கதாக ஜெப வீரர்களாக ஜெப வீரர்களாக ஆண்டவரே ஊழியக்காரர்களாக எழுப்பி அநேகருக்கும் உடைய சுவிசேஷத்தை பிரசங்கர்களாக மாற கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். வல்லமையின் கரம் தாங்கி வழிநடத்தி ஜெபிக்கிறோம். தேசத்தில் நடக்கிற இப்படி பொல்லாத வியாதியிலிருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் அன்றே செவிலியர்கள் காவல்துறையினர்கள் அன்றே முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று எங்களுடைய திருச்சபையின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்று ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் பெருகிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுடைய படிப்புகள் திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அன்றே தடைப்பட்ட திருமண காரியங்களை ஏற்ற வழியில் நன்ற வழியில் நடைபெற கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை எங்களுடைய திருச்சபை குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. என்னுடைய தமிழகத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் வாழ்கிற சென்னை பட்டத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் இருக்கிற புரசோக பகுதியை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாங்கள் இருக்கிற தெருவுகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் அண்டை விட்டார்களே நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பெறாத தொட்டு சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அன்றைய சிறு குழந்தை முதல் பெரியவர்களுக்கு ஒவ்வொருவரும் பாதுகாத்து வழித்து சுவாமி. இந்த அருமையான புதன்கிழமை யூடியூப் சேனல் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே யாரெல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்திலே சமாதானம் நிம்மதி இல்லாமல் இருந்தால் இயேசுவின் சமாதானமே உங்களுக்கு நீர்தாமே அனுப்பி அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி கொண்டே ஜெபிக்கிறோம் சுவாமி. வியாதியோடு இருக்கிற சுகத்தை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரம் என்னுடைய திருச்சபை மக்களை தாங்கி வழிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஒரு சமாதானத்தை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். தேசத்துடைய மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிஷப்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். இண்டிவிஜுவல் பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவர்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கோம் சுவாமி. அன்று நிச்சயமாக உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனே எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இன்னும் எளிமை பிரகாசிக்கவும் இன்னும் அனல் கொண்டு செயல்படவும் கிருபை செய்யும் உண்டு. அன்றைய பரிசுத்த ஆவியின் அக்கனியை நாங்கள் நிரப்பத்தக்கதாக எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை மென்மேலும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆரம்பிச்சிருக்க இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களும் நல்ல அருமை பிதாவே ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.